என் பேர் பி தக்ஷன். நான் வந்து ஓட்டேரி பிஸ்னஸ் செட்டில்மெண்ட்லேருந்து வரேன். நான் வந்து சிலம்பம் வந்து ஒரு 5 இயர்ஸாக கற்றுட்டு வரேன். நான் வந்து இப்போ ரீசெண்டாக நேஷ்னல் போயிட்டு வந்தேன். அதில் வந்து 2 ஃபார்ம் 2 அப்புறம் வந்து ஒரு கோல்டு ஒரு சில்வர் வின் பண்ணியிருந்தேன். டெல்லி போயிருந்தேன், யூத் கேம்ஸ் நடத்துனாங்க. அதில் வந்து 50 மெம்பர்ஸ் மேலேயே பார்ட்டிசிபேட் பண்ணியிருந்தாங்க. நிறைய ஸ்டேட்டு, ஹரியானாலாம் பார்த்தீங்கன்னா நிறைய ஸ்போர்ட்ஸ் இம்பார்ட்டன்ட் அந்த மாதிரி நிறைய ஸ்டேட்லேருந்து வந்திருந்தாங்க. ரொம்ப டிஃபிகல்ட்டாக இருந்துச்சு. அதில் 2 ஈவெண்ட் பார்ட்டிசிபேட் பண்ணியிருந்தேன். சிங்கிள் ஸ்டிக் மற்றும் வால் வீச்சில் வந்து கோல்டும் சில்வரும் எடுத்துருக்கேன். என் கூட நிறைய ஸ்டேட்ஸ் வந்திருந்தாங்க. நான் வந்து ஒரு 11 பேர் கூட ஆடிருந்தேன். அதில் 5 பேர் வந்து டெல்லி டீமு, அப்புறம் வந்து மிச்சம் 5 பேர் வந்து ஹரியானா, அப்புறம் 2 பேர் வந்து இதுலேருந்து வந்திருந்தாங்க, குஜராத் பிளேயர்ஸ். ஹரியானா பிளேஸ் கூட நிறைய டஃப்பாக இருந்துச்சு. அப்புறம் வந்து குஜராத்லேருந்து ஒரு பேர் வந்திருந்தா, அது வந்து ரொம்ப டஃப்பாக இருந்துச்சு. அவர் ரொம்ப நல்லா பண்ணியிருந்தேன். பண்ணியிருக்கு. நான் வந்து இன்டர்நேஷ்னல் போகிறதுக்கும் போன வருஷம் இதேமாரி நேஷ்னல் வின் பண்ணதுக்கு ஊக்குவிக்க மூலியமா வந்து 1 லட்சம் கொடுத்துருந்தாங்க. அதுக்கப்புறம் இன்டர்நேஷ்னல் போய் வின் பண்ணதுக்கு 2.5 lakhs கொடுத்துருந்தாங்க. அவர்கிட்ட ஹெல்ப் கேட்டும் போது இந்த 1 lakh இந்த 2.5 lakhs வந்து கொடுத்தாரு ஹெல்ப் பண்ற மூலமா. இன்னும் வந்து இன்னும் 2 மாசம் கழிச்சு நான் கத்தார் போறேன் இன்டர்நேஷ்னலுக்கு. அதுக்கப்புறம் மே மந்த்ல வந்து மலேசியாவில் வந்து இன்டர்நேஷ்னல் நடக்குது. அப்புறம் வந்து இப்போ நான் வந்து போன வீக்ல வந்து சவுத் ஏஷியன் வந்து 2 கோல்டு ஒரு சில்வர் வின் பண்ணி ஏஷியன் கேம்ஸ் செலக்ட் ஆயிருக்கேன். இப்போ வந்து ஸ்ரீலங்காவில் நடக்க போகுது மே மந்த் எண்டிங்ல. அதுக்கு வந்து ஏதாவது ஹெல்ப் கிடைச்சா பண்ணலாம். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.